ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு விதத்தில் நீங்கள் எல்லாமே சொல்கிறதுக்கான இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் எதுவும் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? எங்களுக்கு எல்லாமே புரிகிற மாதிரி இருக்கா? அதுக்கான காரணத்தை நீங்கள் தான் இது பண்ணிக்கணும். எனக்கு இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதை நீங்கள் சொல்கிறீங்கப்பா, சொல்லணுங்கன்னு அவசியம் இல்லைங்கிறீங்க. ஆனால் அந்த அவசியத்தை நம்ம தானே இது பண்ணிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் மனசார இது பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறப்போ, அதில் நம்மளுக்கு நிறைய சரியில்லாத விஷயங்களும் இது பண்ணிட்டு தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். சரியில்லாத விஷயங்கள் தான் வாழ்க்கையில் ஒரு ஒரு இடத்துல நம்மளை கொண்டு இது பண்ண வைக்கிது. அதையெல்லாம் நம்ம ஒரு இதாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. போக போக நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா இப்போ இருக்கிற இதில் நம்ம மற்றவங்கள பற்றி பேசுகிறதோட நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாலே போதும். அடுத்தவங்கள பற்றி பேசி ஒரு ரூபா கூட நம்மளுக்கு புண்ணியம் கிடையாது. இன்னொன்று அவங்க நம்மளை மதிக்க போகிறாங்களா, பண்ண போகிறாங்களா? ஒருத்தவங்க மதிக்கலை, நம்மளை கண்டுக்கலை அப்படின்லாம் நம்ம நினச்சோன்னா விட்டுட்டு வேலையை பார்க்கணும். அவங்க மதித்தா என்ன, மதிக்காட்டினா என்ன, நம்ம எதுக்கு அவங்கள்ட்ட போகிறோம்? நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். நமக்குன்னு ஒரு நாள் வெற்றி வரும். அன்றைக்கி எல்லாமே நம்மளை பார்ப்பாங்க, பண்ணுவாங்க, பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அன்றைக்கி நம்ம எந்த மாதிரி ஒரு நிலமையில நம்ம இருந்தோமோ அதிலேருந்து நம்ம வந்தோங்கிறத மறந்துடக்கூடாது என்றைக்குமே. ஏன்னா ஒரு சில இடங்களில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணமே வசதியாயுமே அந்த காரணம் மட்டும்தான். பழையதை மறந்துடுறது. இப்போ இருக்கிறத மட்டும் வச்சுட்டு பழையவங்களாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி நீ கஷ்டப்பட்டப்போ உன்னை யாருமே திரும்பி பார்க்கலங்கிறப்போ, இப்போ நீ நல்லா இருக்கிறப்போ பார்க்குறாங்கன்னா உன்கிட்ட இருக்க பணத்தினால மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர, நீ கஷ்டப்பட்ட அன்றைக்கி ஒருத்தர் உன்னை திரும்பி பார்க்கலல்ல, அதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா நம்மளால் இப்போ இருக்கிற நிலமையில ஒன்றையும் யோசித்து பார்க்க முடியாதான். அதெல்லாம் இப்போ இருக்கிறத பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது. இனிமேல் என்ன நடக்கணுமோ அதை நம்ம வாழ்க்கையில் அடுத்த இதில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதை நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி, ஓகே, நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நம்மளால் பார்த்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எது சரியாக இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. சரி, நீங்கள் எதை பற்றியும் இனிமேல் யாருக்கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம பண்ணுவோம். ஒருத்தர்கிட்ட நீங்கள் சொல்கிறதுனால அது எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஆர்வமும் சரி, ஒரு பக்தியும் சரி நம்மள்ட்ட இருந்துச்சுனாலே நம்ம எதைக்குமே பயப்பட தேவையில்லை. அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம கூட பிறந்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தயங்கிக்கிட்டே நின்னோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு முன்னேற முடியாது. அதையே சார்ந்தே நம்ம வாழ்க்கைங்கிறது ஓடிக்கிட்டுருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு எது சரியோ அது செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரே விஷயமா படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயத்தில் நம்ம யாருக்கும் தொல்லை கொடுக்காம இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். அடுத்தடுத்த இதில் நம்ம அதை தான் பார்க்கணுமே தவிர வேறு எதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தேவையில்லாமல் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். சரி, ஓகே, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். நாங்கள் இனிமேல் யாரையும் நாங்கள் இது பண்ணலை செய்யலை. அதுக்கு தான் நான் எல்லாரையும் இது பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை நான் தான் இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி